கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் ஸ்தோத்திரங்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனிடத்திலிருந்து பரிசுத்தாவின் உதவியோடு எப்படி வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள் யாருக்கு இந்த வெளிப்பாடுகள் கிடைக்கும் என்பதை குறித்து சொல்லுகிறது. 25, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே 2 தரத்தரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதில் உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கவனித்திருப்பீர்கள். முதலாவது, தங்களை அறிவுள்ளவர்கள், விவேகமுள்ள என்று கருதுபவர்கள். இரண்டாவது, குழந்தை போன்ற இருதயமுடையவர்களை சொல்லப்படுகிறது. அறிவுள்ளவர்கள், விவேகமுள்ள என்று கருதுபவர்கள், அவர்கள் தங்களே உயர்த்தி கொள்வார்கள். தேவனுடைய விஷயத்தில் தங்களை ஒருபடி உயர்த்தி கொண்டே போவார்கள். எப்படி என்றால், நாங்கள் அறிவுள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள், நாங்கள் படித்தவர்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய மூளை அறிவினால் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் என்ன தோன்றுகிறதோ அதையே பற்றி பேசி அதையே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். தேவன் தனது வெளிப்படுத்துதலை இப்படிப்பட்டவர்களிடமிருந்து மறைக்கிறாராம். ஏனென்றால் அவர்கள் தேவையற்ற தங்களுடைய மனோநிலைமையை அதன் மூலம் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போதும் பேசும் பொழுதும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதும் அவருடைய மாம்சத்தில் சில காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், இரண்டாவது பிரிவினர் குழந்தைகளை போன்றவர்கள். குழந்தை என்று சொன்னால் உடனே நீங்கள் பிறந்த குழந்தை என்று அப்படி நினைக்க வேண்டாம். அவருடைய இருதயங்களை தேவன் பார்க்கிற மனிதனுடைய ஆவி கத்தது அந்த தீபம், அது உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிற நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருதயத்தில் குழந்தைகளை போன்றவர்களாய் நினைக்கிறார். குழந்தைகளை போன்ற இவர்கள் வெளிப்படையாகவும் அடக்கமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். கர்த்தரால் கற்பிக்கப்பட்ட வந்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? உடனே ஏற்றுக்கொள்வார்கள், உடனே ரிசீவ் பண்ணி கொள்வார்கள். அவர்கள் அதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கற்றுக்கொள்ள திறந்த மனதுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அவருடைய அறிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், வெளிப்படுத்தும் அறிவாகவும் ஆவிக்குரிய அறிவு ஆகிய 2 தரமாக ஆவியானவர் அவர்களுக்கு திறந்த மனதுடையவர்கள், அதாவது சிறு குழந்தை போன்ற இருதயமுடையவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கும் கர்வ இருதயம் உள்ளவர்களுக்கும் தேவன் வெளிப்பாடுகளும் தரிசனங்களை கொடுக்க மாட்டார். மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் அதை என்ன செய்கிறார்? வெளிப்பாட்டை கொடுத்து அவர்கள் மூலம் தேவன் வெளிப்படவும் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் தம்மை பற்றிய எல்லா வெளிப்பாட்டையும், அதாவது வரும் காரியங்களையும் தேவன் யாருக்கு வெளிப்படுத்துவார்னு தகுதியின் அடிப்படையில் இல்லாமல் மனமுவந்து யாரு பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்றும் பரிசுத்தாவின் எனக்குள் இருக்கிறார், அவர் எனக்கு போதிப்பார், கற்றுத் தருவார். அவர் மூலம் நான் இந்த வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்துவிடத்து பிதாவிலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று யோவான் சொல்ல வசனத்தின் மூலம் தன்னை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு தேவன் மேலும் மேலும் வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டே இருப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசுவை விட்டு வேற யாராலும் நித்திய ஜீவனை நீங்கள் நானும் பெற முடியாது. பிதா குமாரனால் அறியப்பட்டுள்ளார். குமாரன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் பிதாவையும் அறிந்து கொள்ளலாம். அதனால் குமாரனை இல்லாமல் யாரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பிதாவை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களை தவிர வேறு யாராலும் பிதாவை அறிய முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒன்றான மெய் தேவனையும் உண்மையும் நீர் அனுப்பினவரை இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை யார் விசுவசிக்கிறார்களோ, பிதாவின் மூலமாக வந்த அவரையும் பரிசுத்தாவின் யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பரிசுத்தாவின் மூலம் நிச்சயமாக குழந்தைகள் போன்ற இருதய முழுக்கத்தில் ஆவியானவர் பேசுவார். வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதற்காக தான் வெளிப்பாடும் தரிசனங்களும் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி குழந்தைகளை போன்ற இருதயமுடைய மாற நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்களா? அவருடைய மாம்சத்தின்படி பேசாதீர்கள், மாம்சத்தில் ஜெபிக்காதீர்கள், ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அமைதலா இருங்கள். நிச்சயமாக காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். கரெக்டான பாதையில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை குடும்பங்கள் நடத்துவார். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.